எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. ஹாய் மக்களே, நான் வீட்டில் பீஸா தோசை ட்ரை பண்ண பசங்களுக்காக. ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ரொம்ப சீப்பாக நான் செஞ்சிட்டேன். வெறும் இந்த குடமிளகா, தக்காளி, வெங்காயம், கொஞ்சோண்டு சீஸு, அப்புறம் அந்த டாப்பிங், பீஸா டாப்பிங் இங்கே சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு பீஸாவே ஒரு 40 ரூபா மதிப்பே நம்ம செஞ்சிடலாம். ஸோ பசங்களும் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, அந்த குடமிளகாய் எல்லாத்தையும் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணி அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் இல்லைன்னா பட்டர் இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு தக்காளி அதை ஃபுல்லாக அப்படியே வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன் ஃப்ரை பண்ணுறேன்னா, நீங்கள் ஓவனில் வைக்கும்போது அது அப்படியே ஃப்ரை ஆகிடும் நம்ம நார்மல் பீட்ஸா பண்ணும்போது. ஆனால் இந்த தோசை பீஸாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவனில் வைக்க போகலாம், அப்படியே தவாலே வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ஃப்ரை பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு அந்த பச்சையாக சாப்பிடாமல் அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால தான் ஆனியனையும் லைட்டாக அப்படியே எண்ணெயில் போட்டு பேனில் போட்டு நான் ஃப்ரை பண்ணிடுறேன். அதே மாதிரி குடமிளகாவும். ஸோ இதை நம்ம தோசை மேலே வைக்கும்போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே வெந்த டேஸ்ட் கிடைக்கும், நம்ம ஓவனில் வச்சு செய்கிற மாதிரி. ஓகேங்களா? பாருங்கள், எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி தனியாக நான் தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் மூணுத்தையும். இதுக்கப்புறம் திரும்ப இப்போ நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண அதே தவாலே அப்படியே தோசையை ஊற்றிடுவோம். நார்மலாக கொஞ்சம் மொத்தமாக, ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே மொத்தமாக ஊற்றி அதை திருப்பி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நம்ம அப்படியே அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வெந்த தோசையை அப்படியே வச்சுப்போம் அந்த சூடான கல்லில் வச்சுட்டு. நம்மக்கிட்ட இருக்கிற பீஸா டாப்பிங், நம்ம அந்த ரெடிமேடாக வாங்கின சோசேஜ் தான் இது இங்கே லோக்கல் ஹைப்பர் மார்க்கெட்லேயே சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும். உங்களுக்கு பீட்சா டாப்பிங் வாங்கி அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. இது ஆக்சுவலாக நானே வீடியோ பண்ணிக்கிட்டு நானே செய்கிறேன்ல, அதனால் உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணி தான் காட்டுறேன் கொஞ்சம். ஸோ இது ஃபுல்லாக அந்த தோசை தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக சாசேஜை அப்படியே அப்ளை பண்ணி விட்ருங்க. இது பீஸா சாசேஜ்னு உங்களுக்கு இங்கே லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், நீங்கள் போய் பார்த்தாலே இருக்கும். ஸோ அதை வாங்கி ஃபுல்லாக ஒரு இடம் தெரியாமல் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் மயோனஸும் வாங்கினேன். ஆக்சுவலாக பீட்சாவில் எது போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் நான் பசங்களுக்கு தானேன்னு சொல்லி அந்த மயோனஸ் இருந்தால் அது டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு சொல்லிட்டு அதையும் அது மேலே போட்டு அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுறேன். ஸோ நீங்கள் அது போடுறதுனாலும் போடுங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் சாசேஜ் மட்டும் போட்டுட்டு அது மேலே சீஸை போட்டால் ஓகே தான். நான் மயோனஸும் லைட்டாக போட்டிருக்கேன் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் சீஸ் என்கிட்ட இந்த ஃபுல்லாக அந்த சீஸ் பார் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் வாங்கினேன். அதை அப்படியே கட் பண்ணி போட்டேன். அது மேலே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த தக்காளி, வெங்காயம், குடமிளகா, அதை அப்படியே லைட்டாக தூவி விட்டுருங்க ஃபுல்லாக. நான் ஆக்சுவலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே செய்கிறதுனால கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் வரும் உங்களுக்கு. ஸோ ஆனால் பட் நீங்கள் ஈஸியாக அதை பண்ணிடலாம். அதே அப்படியே மேலே ஆனியன், அந்த தக்காளி, அந்த குடமிளகா அப்படியே ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வதக்கி வச்சதை அப்படியே அழகாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் இது மேலேயும் கொஞ்சம் சீஸ் போட்டுங்க. அப்போ தான் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணி. அவங்களுக்கு இன்னும் அந்த நம்ம ரியல் பீட்சா மாதிரி அந்த டேஸ்ட்டை நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இது மேலேயும் நீங்கள் கொஞ்சம் சீஸை அந்த சீவர மாதிரி சீஸ் நீங்கள் வாங்கினாலும் சரி, இல்லை பார் மாதிரி இருந்து அதை கொஞ்சம் அப்படியே ஸ்பூனால் எடுத்து கட் பண்ணி நம்ம கத்தியால் கட் பண்ணி அது மேலே அப்படியே போட்டு விட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அடுப்பை திரும்ப ஆன் பண்ணி ரொம்ப லோ ஃப்ளேம் வச்சுருங்க. ரொம்ப லோ ஃப்ளேம் வைக்கணும், கொஞ்சம் தான் அடுப்பு எரியணும். ஸோ வச்சுட்டு அது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடின பிறகு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுருந்திங்கன்னா அந்த ஹீட்டை அப்படியே அந்த ஹீட்லேயே அந்த எவாப்ரேட்லேயே அது அப்படியே உள்ள சீஸ் எல்லாம் அப்படியே உருகி அப்படியே மெல்ட் ஆகிடும். நீங்கள் பசங்க நிறையா சீஸ் சாப்பிடுவாங்கன்னா நிறையா கூட போட்டுக்கோங்க, இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். ஸோ கட் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது இன்னும் அந்த சீஸு அப்படியே பிச்சுக்கிட்டு வர மாதிரி இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஸோ நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் பசங்களுக்கு.
ஸோ போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அதை வந்து எடுத்து நம்ம பீஸா கட் பண்ணுற மாதிரி அப்படியே கட் பண்ணிவிடுங்க 6 பீசஸ்ஸு 6 அது 8 பீசஸை நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படியே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பீஸாவுடைய அந்த டேஸ்ட் வரும். பட் பேஸ் வந்து நம்ம இங்கே மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியே இருக்காது. பட் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பட் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. நான் செஞ்சு கொடுத்தேன். ஸோ நான் 2, 3 தடவை செஞ்சுருக்கேன். ஸோ அதை நான் வீடியோவாக போட்டு ஷேர் பண்ணலான்னு தான் நான் இந்த தடவை வீடியோ எடுத்தேன். ஸோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் இது வந்து ஈஸி தான். நம்ம காஸ்ட் வைஸ் வெறும் அந்த இது சாசேஜ் மட்டும் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா போதும். அது 50 to 100 தான் வரும். அதை வாங்கி அப்படியே நீங்கள் ஒரு நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றி அதில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ வெரி மச்.